பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவுத்துறை சார்ந்த 2 அறிவிப்புகளை செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 7/6/2026 வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி. பதிவுத்துறையில் இணைய வழியில வருகை இல்லாமல் ஆவணப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. என்னென்ன ஆவணத்தை அதாவது அலுவலகம் போகாமலே வீட்டில இருந்து பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவு பண்ணி ஒரு செய்தி. 2வது பார்த்தீங்கன்னா 9/6/2026 ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அனைத்து நிலப்புல எண்களுக்கும் இந்த மாத இறுதிக்குள்ள சந்தை மதிப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2க்குமான ஒரு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது தமிழக அரசு வெளியிட்ட ஒரு செய்தி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 7/6/2026 வெளியிட்ட அந்த நேரடியாக அந்த அலுவலகத்திற்கு வராமல் இணைய வழியில் பதிவு செய்வதை குறித்து அந்த செய்தி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற விழிப்புணர்வு தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகை இல்லா ஆவணப்பதிவு, அதாவது எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பு. ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணைய வழி ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போதும் வேண்டுமானாலும், அதாவது 365 நாள்ல 24 மணி நேரமும் இணையதளத்தின் மூலம் தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆவணப்பதிவிற்கு சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்தும் சார்பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள்நுழைவுக்கு அலைபேசி மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ அனுப்பி வைக்கப்படும். அந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் தங்கள் உள்நிலை வழியாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகை இல்லா ஆவணப்பதிவு இதோட நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட நெறிமுறைகளை வழங்கப்படுகிறது. அதுல ஒண்ணு என்னன்னா, சார்பதிவாளர் அலுவலகம் வராமலே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, முதல் விற்பனை மனை. அதை நீங்க முதல்ல மனை விற்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க வராமலேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். 2வது முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு. 3வது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள். 4வது வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள். ஸோ இதை தான் நீங்க பத்திரப்பதிவு அலுவலகம் வராமலேயே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பயங்கரமா இப்போ நான் நேற்று ஒரு கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இனிமேல் தான் நம்ம ஆஃபீஸே வர தேவையில்லாமல் வீட்டிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமாமே அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. வரைமுறை இருக்கு. இந்த ஆவணங்களை மட்டும்தான் நீங்க நேரடியாக வராமலே வீட்டில இருந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் ஒரு பெரிய விளக்க குறிப்பு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்போதைக்கு அதை பேசிக்கலாம். ஓகேவா? 2வது பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு காட்டியிருக்காங்க. இதுல என்னன்னா, 1, பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள் நுழைவினை தாங்களே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை ரசீது இணைய வழியிலே நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஏற்கனவே எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதில் ஐடி கிரியேட் பண்ணி நம்மளே டோக்கன் போட்டுக்கலாம். நம்மளே அதாவது பொதுமக்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுமான நிறுவனங்களும், ஆவண எழுத்தர்களும், வழக்கறிஞர்களும் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பதிவுக்கு நம்ம டோக்கன் போடலாம். 2வது ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை மேலேற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த கீழே நீங்க வராமலேயே நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவணத்தை எழுதி கொடுப்பவர், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் வழியாக ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இணைப்பு என்னன்னா, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி படலம் சக்சஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இணைய வழியில இருந்தாலும் கூட
அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா புகைப்பட கருவி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க சந்தேகம் இதுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தொடர்பு அலுவலோட பெயரு, விவரம், எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வன்பொருள் திரு முகமது யூனுஸ், திரு அருண்குமார் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க. முகமது யூனுஸோட தொடர்பு எண் என்னன்னா 73 97 57 40 67. திரு அருண்குமார் அவருடைய தொடர்பு என்னன்னா 99 40 44 66 94. மென்பொருள் சாப்ட்வேர் சம்பந்தமா ஏதாவது நீங்க பேசணும்னா திரு சீனிவாசன் கணேஷ் 63 69 79 89 73. திரு டில்லி பாபு அவங்களுடைய தொடர்பு எண் 85 25 80 59 57. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதலாவது செய்தி. இப்ப ரெண்டாவது செய்திக்குள்ள நம்ம போகலாம். ரெண்டாவது செய்தி என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன, அவங்க லேண்ட் வச்சிருந்தாலும் அந்த லேண்டுக்கு சந்தை மதிப்பு கிரியேட் ஆகாம 0 வேல்யூல இருக்கு. அப்படி நிறைய நிலங்கள் வந்து இன்னைக்கு சிக்கல்களை சந்திக்கக்கூடியதா இருக்குது. விற்க வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் வந்து எல்லா எண்களுக்கும் கண்டிப்பா வந்து புல எண்களுக்கு எல்லாமே வந்து சந்தை மதிப்பு இருப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தை மதிப்பு பார்க்கணும் உங்க நிலத்திற்கு அப்படின்னா வெப்சைட்டுக்கு உள்ளே போய் நீங்க பார்க்கலாம். டிஎன் ரச்சனட் வெப்சைட்டுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பு அப்படின்னு ஒரு நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல பத்திரப்பதிவு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கோம். நீங்க பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது மற்ற சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்க தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த செய்தியை பார்க்கலாம். 9/6/2026 இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. அனைத்து நிலப்புல எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள்ள சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது 9/6/2026 சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள பதிவுத்துறையின் 160வது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரதான மாவட்ட பதிவாளர் அலுவலக கூடாரங்கில் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையில் வணிக வரி பதிவு மற்றும் அறநிலையத்துறை செயலாளர் குமரகுருபரன் ஐஏஎஸ், பதிவுத்துறை தலைவர் திரு GK அருண் சுந்தர் தயாளன் IAS ஆகியோர் முன்னிலையில் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள், அனைத்து உதவி பதிவுத்துறை தலைவர்கள், அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் உதவி செயற்பொறியாளர்களின் பணித்திறன் குறித்து முதல் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், பொதுமக்களை அலுவலகத்திற்கு அமர வைத்தும் அவர்களுடைய தேவைகளை சரிவர பூர்த்தி செய்தும் தாமதமின்றும் அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும், அவர்களுக்கு பதிவு சம்பந்தமாக எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் புரியும்படி பொறுமையுடன் எடுத்துரைக்குமாறும், எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் செயல்படுமாறும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கட்டிட களப்பணிக்கான ஆவணங்களை தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் பார்வையிட்டு ஆவணதாரர்களுக்கு திரும்ப வழங்கப்பட வேண்டும் எனவும், நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் எனவும், நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கினை அடைந்திட அனைத்து முயற்சிகளையும் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், அனைத்து நில புல எண்களுக்கும் இந்த மாத இறுதிக்குள்ள சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலக்களிக்க கூடாது எனவும், பதிவுக்கு தேவைப்படும் ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து வழங்குமாறும் 2026-27 ஆண்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கினை அடைய துரிதமாக செயல்படுமாறும், முழுமையான அர்ப்பணிப்புடன் முழு ஈடுபாடுடன் தன்னலமற்று பணியாற்றுமாறும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வணிக வரி பதிவு மற்றும் அறநிலைத்துறை செயலாளர் குமரகுருபரன் IAS, பதிவுத்துறை தலைவர் திரு GK அருண் சுந்தர் தயாளன், கூடுதல் பதிவுத்துறை தலைவர் மற்றும் பதிவுத்துறை தலைமை இடை அலுவலர்கள் வந்து பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி குறிப்பு. ஆகவே நம்மளுக்கு இதுல சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, பதிவு பண்ணப்படுகிற பத்திரங்கள் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கே பொதுமக்களை கையில கொடுத்துடணும். எந்த ஒரு காரணத்துக்காக பொதுமக்களை வெயிட் பண்ண வைக்க கூடாதுங்கிறத அறிவுறுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்த செய்தி குறிப்பை எடுத்து நீங்க உங்க சார் பதிவாளருக்கு நீங்க காட்டலாம். தாராளமா வந்து நீங்க அலக்களிக்கப்பட்டா கண்டிப்பா நீங்க இந்த அதுல வந்து புகார் பதிவு பண்றதுக்கான எண்கள் இருக்கு. நீங்க போய் அந்த புகார் பதிவு பண்றதுக்கான அந்த முயற்சியும் நீங்கள் செய்யலாம். இதை நீங்க கவனத்துல கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த 2 செய்தி குறிப்புமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பதிவுத்துறை சார்ந்த தகவல்கள் அரசாங்கம் வெளியிட நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றுவோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.